ஈஸ்வர பகவான் இருக்கக்கூடிய கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களிலே சனீஸ்வர பகவானை வழிபடுவதற்கு மிக மிக சிறந்த ஒரு உன்னதமான வழிபாடு. சனி பகவானை நினைத்து பயப்பட வேண்டியவர்கள் யார், பயப்பட வேண்டாதவர்கள் யார்? எதை வேணா கலப்படம் பண்ணி எப்படி வேணா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களா? கண்டிப்பா நீங்க சனி பகவானை நினைச்சு பயப்படணும். நல்ல செயல்களோடு நல்ல சிந்தனைகளோடு பயணிக்கக்கூடிய நீங்கள் பயப்பட தேவையில்லை. மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெகா கிங் டிவி. நேரில் இணைந்திருக்கும் இணைய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. மிக முக்கியமான ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கேன். ஓகே மக்களே, எல்லாருக்கும் எல்லாம் வல்ல எல்லா இறைவனுடைய அருளும் பரிபூர்ணத்துவமாக கிடைக்க எல்லாம் வல்ல எல்லா இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி சமூக பொறுப்பு மற்றும் சமூக அக்கறை மற்றும் சமூக நல்லெண்ணத்துடன் செயல்படுவோமாக என்ற கருத்தினை முன்னிறுத்தி இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோனுடைய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்க, இந்த வருடம் 2026 சனிப்பெயர்ச்சி பற்றின ஒரு சின்ன குறிப்பு தான். என்ன அப்படின்னாக்க, சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே இந்த குரு பெயர்ச்சி, மற்ற ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி போன்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளின் போது மக்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தயக்கமும் கலக்கமும் ஒரு பயமும் இருக்கும். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சியை நினைத்து கவலைப்படக்கூடிய மக்களுக்கான ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோ தான் இது. ஆகவே தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பயிற்சி அப்படிங்கிறது இந்த நவகிரகங்கள் ஒரு கிரகங்களும் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய வேலையை செய்வதற்காக இந்த கிரகங்களுடைய காலநிலையினுடைய இதுல இந்த பெயர்ச்சிங்கிறது நடக்கிற ஒரு விஷயம்தான். இதுல இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்க உண்மையிலேயே தேவையில்லாம யாருக்கும் கெடுதலை செய்ய மாட்டார். சனி பகவான் அவரவர் செய்த நன்மைகள் தீமைகளுக்கு தகுந்தமாறு நன்மைகள் தீமைகளுக்கு உண்டான பலாபலன்களை வழங்குபவர். ஒரு சொல் இருக்கு மக்களே, சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு வாக்கு இருக்கு. சனி பகவான் கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாக்குக்கு தகுந்த மாதிரி தான் அவர் செய்வார். நல்லதா இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, சனி பகவான் கெடுதல் அவரா செய்ய மாட்டார். அவரவர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு தகுந்தாற் போல பலன்களை வாரி வழங்குபவரே சனி பகவான். ஆகவே ஒரு வாசகம் இருக்கு இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த வாசகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தாக்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியாக இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்பாடுகள், நல்ல முயற்சிகள், நல்ல சிந்தனைகள் இருந்தா நிச்சயம் நன்மையே நடக்கும். எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிந்தனைகளும் சரியில்லை என்றால் அதற்கு தகுந்த பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விதி. அந்த இயற்கையான விதியில சிறிதளவும் கொஞ்சம் கூட மாறாமல் பாரபட்சம் பார்க்காம நன்மை தீமைகளை பாரபட்சமின்றி வழங்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானை கண்டு நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு நல்ல சிந்தனைகளோடு பயணிக்கக்கூடிய நீங்கள் பயப்பட தேவையில்லை. எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிந்தனைகளும் சரியில்லாதவர்களானால், தீய பழக்க வழக்கங்கள், தீய எண்ணங்கள், அடுத்தவரை கெடுக்கக்கூடியவர்கள், மற்றவருக்கு யாருக்கு என்னானா என்ன, நம்ம பொழைச்சா போதும், நம்ம தொழிலில் முன்னேறதுக்கு என்ன வேணா செய்யலாம், எதை வேணா கலப்படம் பண்ணி எப்படி வேணா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களா? கண்டிப்பா நீங்க சனி பகவான் நினைச்சு பயப்படணும். சனி பகவான் இருக்காரு, கண்டிப்பா உங்களை விடவே மாட்டார். ஆகவே சனி பகவானை நினைத்து பயப்பட வேண்டியவர்கள் யார், பயப்பட வேண்டாதவர்கள் யார் என்று இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே நீங்க இதுவரைக்கும் தெரிஞ்சும் தெரியாம ஏதாவது தவறுகள், சிறு சிறு தவறுகள் செய்திருந்தா கூட இனிமேற்கொண்டு அந்த தவறுகளை திருத்தி கொண்டு வாழ்க்கையில நல்ல எண்ணங்களோடு நற்சிந்தனைகளோடு நல்ல செயல்பாடுகளோடு நல்ல முயற்சியோடு பயணிக்க நினைத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சனி பகவானுடைய கெடுபலன்களில் இருந்து கண்டிப்பாக தப்பித்துக் கொள்ளலாம். இனிமேலாவது செய்த தவறுகளை திருத்தி கொண்டு நல்ல எண்ணங்களோடு நல்ல முயற்சிகளோடு நற்பாதையில் இனிமேல் பயணிக்க முயற்சி செய்தீர்களானால் கண்டிப்பா சனி பகவானுடைய கெடு பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சனி பகவான் நல்லவர்களுக்கு நற்பலன்களை கண்டிப்பா வழங்குவார். தீயவர்களுக்கு, தவறான எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு, பிறருக்கு தீய
செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமே சனி பகவான் கெடுபலன்களை வழங்குவார். ஆமாம் மக்களே, ஆகவே தயவு செஞ்சு சனி பகவானை நினைத்து யாரும் பயப்பட தேவையில்லை. நம்முடைய எண்ணமும் செயல்பாடும் சிந்தனைகளும் நல்லவையாக இருந்தால் நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அது சனி பகவானே ஆனாலும் பயப்பட தேவையில்லை என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை மக்களே. சனி பகவான் பாரபட்சமின்றி யாருக்கும் எந்த தயவுதாட்சணையும் இன்றி நன்மை தீமைகளை சரியாக வழங்கக்கூடியவரே சனி பகவான். நீதி பகவான் ஜட்ஜு, நீதி அரசர் சனி பகவான். ஆகவே நாம் செய்கின்ற செயல்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள் பிறருக்கு எந்த ஒரு தீங்கும் தராத வகையில், மனதளவில் கூட அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்காமல், நாம் செய்யும் ஒரு செயல் பிறரை புண்படுத்தாமல், நாம் செய்யும் ஒரு செயலால் பிறர் பாதிக்கப்படாமல் நடந்து கொண்டேமேயானால் சனி பகவானுடைய நற்பலன்களை, அவர் கொடுக்கும் நல்ல பலன்களை நிச்சயம் அனுபவிக்கலாம். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள். சனி கொடுக்கறத தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது மக்களே. ஸோ அதனால சனி நற்பலன்களையும் வழங்குவார், தீய பலன்களையும் வழங்குவார். நற்பலன்களை யாருக்கு வழங்குவார், தீய பலன்களை யாருக்கு வழங்குவார்? நாம் சனி பகவானிடமிருந்து நற்பலன்களை பெற போகிறோமா, தீய பலன்களை பெற போகிறோமா என்பதனை நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்களில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம் மக்களே. ஸோ அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த சனி பயிற்சியை கொண்டு நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, சரியா மக்களே? அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் மக்களே, சனி பயிற்சியை முன்னிட்டு நீங்க கோயிலுக்கு போறீங்க வர்றீங்க அப்படின்னாக்க, அந்த நீங்க மிக முக்கியமாக அனைவரும் போக வேண்டிய ஒரு கோவில், சனி பயிற்சியை முன்னிட்டு சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டுமென்றால், நவகிரகங்களை வழிபட வேண்டுமென்றால் அதுக்கு மிகச்சிறந்த ஒரு திருக்கோவில் எது என்றால் ஈஸ்வர பகவான் இருக்கக்கூடிய கோவில். ஈஸ்வர பகவான் இருக்கக்கூடிய கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களிலே சனீஸ்வர பகவானை வழிபடுவதற்கு மிக மிக சிறந்த ஒரு உன்னதமான வழிபாடு. ஸோ அது மட்டும் இல்லை மக்களே, எந்த ஒரு திருக்கோவிலுக்கு போனாலுமே இந்த நவகிரகங்கள் எல்லாமே முக்கியமாக நம்ம ஈஸ்வரன் கோவிலில் தான், ஈஸ்வரன் கோவில், விநாயகர் கோவில், அம்மன் கோவில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலுமே நவகிரகங்களை மட்டும் அவசரத்தில் வழிபட்டு சுற்றி கும்பிட்டுட்டு கிளம்பி வெளியில் போயிடக்கூடாது. எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலினுடைய பிரதான கடவுளான மூலவரை, உற்சவரை வழிபடுவது மிக முக்கியம். அவரை வழிபட்ட பின்பே அவரை தரிசனம் செய்த பின்பே நவகிரகங்களை, மற்ற பரிகார தெய்வங்களை வழிபட வேண்டும். அப்போதுதான் முழு பலன் கிடைக்கும். அது மட்டுமன்றி மக்களே, இந்த ஜோதிடர்களை நீங்க பார்க்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு பரிகாரம் சொல்லி பரிகார ஸ்தலங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அங்கே பரிகார ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் அங்கே போய் பரிகாரம் செஞ்சுட்டு அந்த பரிகார தெய்வங்களை மட்டும் வணங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம்லாம் போகிறாங்கனாக்கா அங்கே போய் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் செஞ்சுட்டு அங்கே சனி பகவானையோ ராகுகேது பகவானையோ நீங்கள் கும்பிட்டு வந்துடுவீங்க. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு அதுதான். அப்படி தான் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மூலவர, உற்சவ பகவானை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் நீங்கள் பரிகார தெய்வங்களை வழிபட்டுட்டு வரணும். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரங்கள் செய்ய போகும்போது அந்த கோவிலில் தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரம் குறைந்தபட்சமாவது உள்ளுக்குள்ளார, கோவில் பிரகாரத்துக்குள்ளார உட்காந்து தியானம் பண்ணி சாமியை வழிபட்டுட்டு வரணும். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரமாவது அந்த திருக்கோவிலுக்குள்ளார உட்காந்து தியானம் பண்ணி வழிபடும் போது தான் அந்த கோவிலில் அந்த பகவானுடைய ஒரு வைப்ரேஷன் உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ அனைத்து திருக்கோவில்களுக்கும் கண்டிப்பாக எல்லா நேரத்துலையுமே போகலாம். இந்த மாதிரி பயிற்சி நடக்கக்கூடிய காலங்களில் பயிற்சி நடக்கக்கூடியவங்க பர்டிகுலர் ராசிக்காரங்க மட்டும்தான் போகணுமா அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ராசிக்காரங்களும் எல்லா நேரத்துலையும் எல்லா கோவிலுக்கும் போகலாம், எல்லா பகவானையும் வழிபடலாம். பகவானை வழிபடுவதற்கு நேரங்காலம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் ஒரு சில நாட்களில் செய்யும்போது நீங்கள் பிறந்த நாள் நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபடுவது இன்னும் கூடுதல் நற்பலன்களை வழங்கும். ஸோ அதனை பார்த்து செய்வதும் உத்தமமே. பிற நாட்களில் கோவிலுக்கு போவது தயங்க தேவையில்லை. சனி பகவானை போய் கும்பிட்டால் அந்த பிரசாதங்களை வீட்டுக்கு எடுத்து வரலாமா? நிச்சயம் எடுத்து வரலாம். சாமி கும்பிடலாம், பிரசாதங்களை வீட்டுக்கு எடுத்து வரலாம், எல்லோருக்கும் கொடுக்கலாம். எல்லோரும் போய் சனி பகவானை கும்பிடலாம், விழுந்தும் கும்பிடலாம், குப்புரிக்க விழுந்தும் கும்பிடலாம். கண்டிப்பா சனி பகவான் நீங்க குப்புரிக்க விழுந்து கும்பிட்றனால உங்களை பிடித்து அமைத்து விட மாட்டார். ஸோ பகவான் நல்லது கெட்டதுகளுக்கு சரிசமமாக
நற்பலன்களையும் கெடுபலன்களையும் சரியாக பாகம் பிரித்து வழங்கக்கூடியவர். நல்லவருக்கு நல்ல பலன்களையும் கெட்டவருக்கு கெடுபலன்களையும் நிச்சயம் வழங்குவார். நிறைய பேர் சொல்லுவீங்க, அப்படிதான் சொல்றீங்க, ஆனா வந்துட்டு கெட்டவன் இன்னைக்கு நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த எண்ணம் தவறான எண்ணம். அவர்களுடைய எண்ணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்காது, அது பொய்த்து போகும் மக்களே. கெட்டவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பான், கெட்டவன் கண்டிப்பாக கெட்டு போவான். அது நிதர்சனமான உண்மை. நீங்க நன்கு யோசித்து பாருங்கள். கெட்டவர்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய கெடுபலன்கள் நிச்சயம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நல்லா இருக்க மாதிரியே தோணும் மக்களே. கண்டிப்பா அவர் செய்யற தவறுகளுக்கும் தப்புகளுக்கும் அவரோ அல்லது அவரது சந்ததியினரோ நிச்சயம் அனுபவிப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தெய்வம் கண்டிப்பாக நின்று கொள்ளும். நிச்சயம் தவறுகளுக்கு தண்டனை வழங்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே சனி பகவானை கண்டு யார் பயப்படணும், யார் பயப்படக்கூடாது? மனதில் நல்ல எண்ணம், நல்ல செயல்களும் நல்ல சிந்தனைகளும் இருக்குமே ஆனால் சனி பகவான் மட்டுமல்ல, யாரை கண்டும் எதற்கும் எங்கும் அஞ்ச தேவையில்லை. நீங்க பாட்டில் உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு உழைத்து கொண்டு நல்ல எண்ணங்களோடு பயணித்து கொண்டே இருங்கள். நீங்கள் கோயிலுக்கு போனாலும் போகாட்டியும் கடவுள் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். நவகிரகங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உண்டான வேலையை பயிற்சிகளின் மூலியமாக அவர்களுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு லக்னக்காரர்களுக்கும் உண்டான நற்பலன்களையும் கெடுபலன்களையும் அவர்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவிற்கு தகுந்த மாதிரி வழங்கி கொண்டேதான் இருப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுல இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க. கோயிலுக்கு போறதுனால என்ன நடக்கும்? கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோவிலுக்கு போய் சுவாமியை வழிபடும் போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைக்கும். நம்மளுடைய கெட்ட நேரம், அதாவது தசாபுத்திகள் சரியில்லாத தசாபுத்திகள் நடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்களிலிருந்து கொஞ்சம் தாக்கம் குறையும். கோயிலுக்கு போவதனால், வழிபடுவதனால், பரிகாரங்கள் செய்வதனாலும் கோயிலுக்கு போவதனாலும் வழிபாடுகளினாலும் நிச்சயம் பலன்கள் இருக்கிறது. நம்மளுக்கான பூர்வ புண்ணியத்தில் நாம் செய்த கர்மா வினைகளின் காரணமாக நமக்கு வரும் சிறு சிறு தண்டனைகளிலிருந்து கொஞ்சம் பாதிப்புகளை குறைப்பதற்காகவே நம் கோயிலுக்கு போகிறோம் மக்களே. கோவிலுக்கு போய் இறைவனை வழிபடுவதனாலும் பரிகாரங்கள் செய்வதனாலும் பலன் உண்டா என்றால் நிச்சயம் உண்டு. பூர்வ புண்ணியத்தில் நாம் செய்த கெடுபலன்களுக்கான இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த கஷ்ட காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் பாதிப்புகள் குறைவதற்காகவே கோயிலுக்கு போவது, பரிகாரங்கள் செய்வது. ஆகவே அனைவரும் கோவிலுக்கு போங்க, இறைவனை வழிபடுங்க. எல்லா நாளும் எந்நேரமும் இறைவனின் திருநாமத்தை மனதில் பிரார்த்தித்து கொண்டே வாழ்க்கையில் பயணம் செய்யுங்கள். தினமும் ஒரு அரை மணி நேரம் வேணாலும் தியானம் செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு முடிந்த நேரம் எல்லா கோவிலுக்கும் எல்லா கடவுளையும் சென்று தரிசியுங்கள். திருக்கோவிலுக்கு செல்வதை, குடும்பத்தோடு செல்வதை நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம் மக்களே. ஓகே மக்களே, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சமூக பொறுப்பு, சமூக அக்கறை மற்றும் சமூக நல்லெண்ணத்துடன் செயல்படும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவினுடைய இறுதியாக நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வழிபாடுக்காக நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி மக்களே, சனி பயிற்சி போன்ற காலகட்டமாக இருந்தாலும் சரி, கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, எந்த முக்கியமான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, திருக்கோவில்களுக்காக இருந்தாலும் சரி, மற்ற அரசியல் பொதுக்கூட்டங்கள் எதுக்காக இருந்தாலும் சரி, பெரும் கும்பல் கூடக்கூடிய இடங்களில் நெரிசலில் போய் சிக்கிக்கொள்ளாதீர்கள். கூட்டம் குறைவாக இருக்கும்போது போய் சுவாமி கும்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி சனிப்பெயர்ச்சி மற்றும் இதுக்கெல்லாம் உடனே இந்த நேரத்தில் போய் கும்பிட்டே ஆகணும்னு சொல்லி உங்கள் மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு கும்பலில் போய் சிக்கிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. ஒன்றும் தவறு இல்லை. கொஞ்சம் இன்னொரு நேரத்தில் போய் சாமி கும்பிடுங்க, ஒன்றும் தவறே இல்லை. கடவுள் கண்டிப்பாக அங்கேயே தான் இருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா நற்பலன்களும் நடக்கும். ஸோ எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று எல்லாம் வல்ல எல்லா இறைவனின் அருளாலும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் எல்லோரும் எல்லா நலமும் பற்று பெருமகிழ்வோடு பெரும் வாழ்வு வாழ்வோமாக என்று சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவை இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் மோகன்ராஜ். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you and love you all மக்களே.